வணக்கம். நான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் தந்தூரி செய்ய போகிறேன். ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அரிசிக்கு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணலான் இருக்கேன் நான். இது தந்தூரிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இது என்னென்ன மசாலா போட்டேன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் நான். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இது வந்து இது குழம்புக்கு இது போட்டிருக்கேன். 65 கிடையாது. இது வந்து குழம்புக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. ஒரு மாதிரி கிரேவி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு சிக்கன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதை கிண்டி ஒரு ஓரமாக வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour அது வாட்டுக்கு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் ஆனியன் தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிருக்கேன். நல்லா தாளித்து வதக்கிட்டோன்னே தக்காளி போடுவோம். தக்காளி போட்டு நல்லா அதை வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்குவோம். அடுத்து நம்ம சிக்கன் போடலாம். நல்லா அது வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஊற வச்சோம் இல்லைங்களா சிக்கனு, அந்த சிக்கனை நம்ம அதில் போட்டுட்டு அப்படியே இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அதில் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சோம் இல்லைங்களா, தயிர், மிளகாய், பெப்பரு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். மிளகாத்தூள் வீட்டு குழம்புல மிளகாத்தூள் தான். இதை போட்டு ஊற வச்சதை சும்மா ஒரு கிண்டிட்டு நம்ம அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அப்புறம் அது தண்ணி வந்தோடனே தண்ணி விட்டதுக்கப்புறமா அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு இறக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு நான். தந்தூரி வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ. அதை பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு. அதை பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு. இது பாருங்கள், தண்ணி பாருங்கள், அதிலே தண்ணி பிரிஞ்சு வருதுங்களா. அதை அப்படியே ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு பண்ணிக்கிறியா, மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தோடனே ஒரு 2 minutes வெந்தோடனே திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், அதிலே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அந்த சிக்கன்லேயே நமக்கு தண்ணி வந்திருக்குல்ல. இதை நல்லா கொஞ்சம் ஒரு கிண்டி விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி. இதெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம போடணும், அவ்வளோதான். ஊற வச்சுட்டு போட்டு இதை கிண்டி விட்டுட்டு இனிமேல் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1.5 glass தண்ணி ஊற்றினேன். அதுக்கு ஊற்றிட்டு அப்புறம் திருப்பி மூடி வச்சிடணும். 1.5 glass தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி ஒரு கிளறிட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஓப்பன் பண்ண பாருங்கள் எப்படி இருக்குன்னு சிக்கன் குழம்பு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக தலன்னு கொதிக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள், இது அப்படியே தேவையான அளவு கொஞ்சம் அப்படியே கட்டியாக இருக்குது பாருங்கள். இது நம்ம எப்போயுமே சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கட்டி வந்துடும் குழம்பு. இப்போ வந்து அப்படி கொத்தமல்லி தலையை தூவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நம்ம சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரசம் தாளிக்கிறேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. நான் குழம்பும் சரி ரசமும் சரி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி வேறு மாதிரி தாளித்து ஊற்றிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. புளியும் தக்காளி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு, வெந்தயம், உளுந்து 3 போட்டிருக்கேன். இப்போ காஞ்ச மிளகாய் போடுறேன். பெருங்காயம் போடுவேன். பெருங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இடித்து வச்ச மிளகு சீரகத்தை போட்டிருக்கேன். இடித்து வச்ச மிளகு சீரகத்தை நம்ம போட்டுட்டோம். போட்டோடனே அடுத்து ரசத்தை எடுத்து ஊற்றிட வேண்டியது. அது கறியெல்லாம் விடக்கூடாது. சும்மா அது அப்படி பொரிஞ்சோடனே இப்போ ரசத்தை எடுத்து ஊற்றிடுவோம். அதில் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டேன். நான் அதில் கட்டி பெருங்காயம் போட்டேன். இப்போ ரசம் எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த கரைச்சி வச்ச ரசத்தை நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றினோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதித்தோடனே உப்பு போட்டு இறக்கிட வேண்டியதான். இப்போ சுவையான ரசம் ரெடி. ரசம் இது ஒரு மெத்தடில் செய்வேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு மெத்தடில் செய்வேன். அது உங்களுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து தந்தூரி ஃப்ரைக்கு கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். நம்ம ரெண்டும் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்சு தந்தூரியை போட்டுருவோம்.
தந்தூரி 2 பக்கமும் 2 பீஸ் எடுத்து நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு விட்ருவோம். அது இது இந்த தந்தூரி இப்படி போட்டுக்கணும். இது எப்படி மேக்னேட் பண்ணி ஊற வச்சேன்றதை ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க நீங்கள். இது இப்படி ஒரு பக்கம் அப்படி வேக வச்சுட்டு நம்ம அடுத்து ஒரு பக்கம் திருப்பி போட்டு மெதுவாக செய்யணும். அடுத்து நம்ம சிக்கன் செய்கிறத காட்டலாம், 65 செய்கிறத காட்டுறேன் நான். இதுவும் வந்து நான் மசாலா தந்தூரி மசாலாவில் தான் ஊற வச்சேன். அதில் வந்து ஊற வச்சுட்டு அதை வறுக்கிறேன் நான். வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் இதுவும், பாருங்கள். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட சண்டே சமையல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலாகும்.